ஆர்ஜே பாலாஜியோட டைரக்ஷனில் சூர்யா தம்பி நடித்த கருப்புங்கிற படம். அந்த தலைப்பையும் ஒரு டைரக்டர் வைக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. சில அரசியல் இதெல்லாம் இடையில சம்மந்தம் இல்லாமல் இடையில போட்டிருப்பார். பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிறது எதுக்காக வருதுன்னே தெரியல. அதே மாதிரி லியோ காப்பின்னு ஒரு காட்சி எடுத்து காமிச்சிருப்பார். இதெல்லாம் ஒரு நடிகனுக்காக படம் ஓடுது, ஒரு டைரக்டருக்காக படம் ஓடுதுங்கிறதெல்லாம். ஆனால் இதில் அதே தான் ஜெய் பீமில் வந்த மாதிரி லாயராக தான் சூர்யாவும் வர்றார். ஆனால் அதில் ஒரு லியோனி டாக்கீஸ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். எங்கடா ரொம்ப நாளாக லியோனியை காணா அப்படின்னு நீங்களாம் யோசிப்பீங்க. ஏன் இவர் ரொம்ப நாளாக பேசலை, லியோனி டாக்கீஸுங்கிற சேனலுக்கு என்ன ஆச்சு, எதுவும் சவிக்கம் இல்லாமல் போயிடுச்சா, இல்லை இதுதான் பிரச்சனை ஆயிடுச்சா அப்படின்னு நினைக்காதீங்க. தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவராக இருந்து அதனுடைய பணிகள் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால நம்ம சேனலில் உங்களை சந்திக்கிற அந்த வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சி போச்சு. இருந்தாலும் இப்போ மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் பேசியிருக்கோம். இப்போ நம்ம பேச போகிறது இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற சினிமாக்களை பற்றி தான். ஏன்னா சினிமாவை பற்றி லியோனி பேசுகிறாரு. இவர் ஏற்கனவே சினிமாவை பற்றி பேசி தானே பட்டிமன்றத்தில் ஒரு பெரிய மாற்றமே வந்துச்சு. பழைய பாடலா புதிய பாடலா, பட்டுக்கோட்டையா கண்ணதாசனா, திரைப்படங்கள் பண்படுத்துகிறதா பால்படுத்துகிறதா அப்படின்னு தானே பேசிகிட்டு இருந்தார். இப்போ லியோனி டாக்கீஸ்ன்னு தனியாக ஒரு சேனலில் சினிமாவை பற்றி என்ன பேச போகிறாரு. எல்லாருக்கும் இப்போ என்ன ஒரு நம்பிக்கை இருக்குன்னா, இந்த மொபைல் ஃபோனில் ஷார்ட்ஸு, இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோக்கள், 1 நிமிஷம் வீடியோ, 2 நிமிஷம் வீடியோ, 5 நிமிஷம் வீடியோ, 10 செகண்ட் வீடியோ, இந்த மாதிரியே பார்த்து பார்த்து மக்களுக்கு பழகி போனதுனால ரொம்ப நேரம் ஒருத்தர் பேச்சை கேட்குற அந்த பொறுமையை இன்றைக்கி இழந்துட்டாங்க. அதே மாதிரி ஒரு புத்தகத்தை படிக்கிற அந்த பொறுமை இன்றைக்கி மக்கள்கிட்ட இல்லை அப்படின்லாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்னுமே மக்கள் அந்த பொறுமையாக பெரிய நிகழ்ச்சிகளை கேட்குற அந்த மனநிலையிலேருந்து இன்னும் மாறலைங்கிறது என்னுடைய கருத்து. காரணம், ஒரு திரைப்படம் குறைஞ்சது 2 மணி நேரம், 2.5 மணி நேரம், 3 மணி நேரம் திரைப்படம்லாம் வருது. அதையெல்லாம் இன்றைக்கி பொறுமையாக உட்காந்து அந்த படம் எப்படி இருந்தாலும் சரி, அது அறுவையாக இருந்தாலும் சரி, மொக்கையாக இருந்தாலும் சரி, கொடுத்த காசுக்கு உட்காந்து பார்ப்போம். அல்லது தியேட்டரில் ஏதாவது கொடுக்குறாங்க, வாங்கி சாப்பிட்டு வந்ததுக்கு நல்லா சாப்பிட்டு போவோம் அப்படின்னு அந்த 2.5 மணி நேரம் பொறுமையாக உட்கார்ற அந்த மனநிலை இன்னுமே மக்கள்கிட்ட இருக்குது. இன்றைக்கி நம்ம கிராமத்தில் பார்க்கலாம், விடிய விடிய நாடகம் 10 மணிக்கு உட்காந்தவங்க காலைல 5 மணி வரைக்கும் நாடகம் பார்க்குற மக்கள் இன்னும் இருக்கிறாங்க. அதனால் நம்ம இப்படி ரீல்ஸ் பார்க்குற மக்களில் மாறிட்டாங்க அப்படின்ற எண்ணத்துக்கு நம்ம வர வேணாம். காரணம் என்னென்னா, அப்படி எல்லாமே சுருங்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இன்னும் அந்த மக்கள் மனநிலை அப்படியே தான் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. காரணம், டெஸ்ட் மேட்சாக இருந்த கிரிக்கெட்டு 50 ஓவராக மாறிச்சு, அப்புறம் 20 ஓவராக மாறிச்சு. இன்னும் கொஞ்ச நாள் 5 ஓவருக்கு ஒரு மேட்ச் நடத்துவாங்க. நான் 1 ஓவருக்குள்ளே முடிச்சுக்குவான், எதுக்கு இவ்வளோ நேரம் உட்காந்து பார்த்துக்கிட்டு, ஆளுக்கு 1 ஓவர் 6 பால் போடுங்கடா, எவன் அதிக ரன் எடுக்கிறானோ அவனை வின்னர் ஆக்கிடுவான் அப்படிங்கிற நிலமை வந்தாலும் வந்துடும். ஆனால் என்னையை பொறுத்தளவு இன்றைக்கி சினிமாங்கிறது ஒரு 2.5 மணி நேரம் மக்களை கட்டி போடக்கூடிய ஒரு அற்புதமான கலையாக இருக்குது. இப்போ நான் ரீசெண்டாக பார்த்த ஒரு 2-3 படங்களை பற்றி தான் உங்கள்கிட்ட இப்போ நான் பேச போகிறேன். நிறையா படங்கள்லாம் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு படமும் நமக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு போவோம். ஆஹா, இந்த படம் பயங்கரமான பிரம்மாண்டமான தயாரிப்பு, அவர் நடிச்சிருக்காரு, இவர் நடிச்சிருக்காரு, அடித்து தூள் கிளப்ப போதுரா அப்படின்னு நினச்சிக்கிட்டு பெரிய எதிர்பார்ப்போடு உட்காந்துருப்பான். அந்த படம் 3 நாள் கூட மக்கள் பார்க்க மாட்டாங்க. அதுக்கு நிறையா உதாரணம் சொல்லலாம். தக் லைஃப்னு ஒரு படம், கமல் சாரும் நம்ம சிம்புவும் நடித்தாங்க. பெரிய எதிர்பார்ப்போடு வந்துச்சு. ஆனால் ஏன் ஓடலை அப்படிங்கிறதுக்கு இன்னும் மக்கள்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம பார்க்குற மாதிரி இல்லைங்க, என்னமோ நாங்கள் எதிர்பார்த்து வந்தோம், நல்லா இல்லை. இந்தியன் 2 அப்படின்ட்டு பெரிய எதிர்பார்ப்போடு வந்துச்சு. ரஜினி சாரோட படம் கூட மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு அதுவும் மக்களால் சரியாக பார்க்கப்படாமல் தோல்வியான படங்கள்லாம் இருக்குது. வேட்டை, அண்ணாத்தை, இதெல்லாம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு வந்துச்சு. ஆனால் அந்த அளவுக்கு பெரிய பேர் மக்கள்கிட்ட பேசலை. ஆனால் அதுக்கப்புறம் ஜெயிலரு, கூலி, இதெல்லாம் பிரம்மாண்டம் ஓடிச்சு. என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். நான் இப்போ அண்மையில் பார்த்த படத்தில் ஆர்ஜே பாலாஜியோட டைரக்ஷனில் சூர்யா தம்பி நடித்த கருப்புங்கிற படம்.
அந்த தலைப்பையும் ஒரு டைரக்டர் வைக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. கருப்பு அப்படிங்கிறது. கருப்புங்கிறதே வந்து ஒரு வேதனையினுடைய அடையாளம், துக்கத்தினுடைய அடையாளம், எதிர்ப்பினுடைய அடையாளம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கருப்பு சட்டை போட்டு ஒரு 10 பேர் நின்றுட்டு இருந்தாங்கன்னா, ஒண்ணு ஏதோ போராட்டம் நடத்துறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அல்லது யாரோ ஒருத்தருடைய நினைவுனால அனுசரிக்கிறதுக்காக கருப்பு சட்டை போட்டிருக்காங்க. அல்லது பெரியாருடைய கட்சிக்காரங்க அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி இந்த கருப்பு தினம் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம்னாக்க அது ரொம்ப மோசமான தினம்னு அர்த்தம். இந்த என்னுடைய வாழ்க்கையில் இந்த நாள் தான் கருப்பு நாள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரொம்ப வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுத்த ஒரு நாளில் தான் கருப்பு நாள்னு சொல்லுவோம். கருப்பு தினம்னு சொல்லுவோம். அவருடைய வாழ்க்கையில் இது ஒரு பெரிய பிளாக் மார்க், கரும்புள்ளி அப்படின்னு சொல்கிறோம்னா, அவர் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தவறு செஞ்சார், அதனால் அந்த கேரியரில் அவருக்கு ஒரு கரும்புள்ளி வந்துருச்சு. அதனால் அந்த கருப்புங்கிறது வந்து ஒரு எதிர்மறையான, ஒரு வேதனையான, ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு கலர். அதையே வந்து தலைப்பாக வச்சு ஆர்ஜே பாலாஜி எடுத்திருக்காரு. அதுவே வந்து ஒரு பெரிய வரவேற்க தகுந்த ஒரு விஷயந்தான். ஆனால் அதில் வந்து கருப்பு சாமியாக வந்து சூர்யாவை வந்து அதில் ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கருப்பு சாமியாகவே வேஷம் போட்டு அந்த குதிரையில் வருவார். அந்த காட்சியிலலாம் அந்த குதிரையில் சூர்யா வந்து கருப்பு சாமியாக வர்றப்ப அந்த தியேட்டரே எந்திரிச்சு ஒரே சத்தம். ஏன் மக்கள் இவ்வளவு ஆரவாரமாக அந்த கருப்பு சாமியை வரவேற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப, சாதாரண கிராமத்து மக்கள்கிட்ட இப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது இன்றைக்கும். நம்மளை வந்து ஆபத்துகள்லேருந்து காப்பாற்றுறது அந்த கருப்பு சாமி தான். இன்றைக்கி நிறைய சாலைகளில் வண்டி கருப்பண சாமின்ட்டு ஒரு கருப்பு சாமி வச்சுருப்பாங்க. அந்த சாமியை கும்பிட்டு வாகனத்தில் நம்ம போனோம்னாக்க நமக்கு ஆக்சிடெண்ட்டே நடக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அந்த சாமியை கும்பிடுவாங்க. சில முக்கியமான அமாவாசை அந்த மாதிரி நாட்களில் அந்த கருப்பு சாமி கோயிலில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வாகனங்கள் வந்து நிற்கும். அவ்வளோ பேரும் கெடா வெட்டுவாங்க அன்னைக்கு. கெடா வெட்டி அந்த கருப்பு சாமி முன்னால் வந்த சொந்த பந்தம் எல்லாருக்கும் அந்த விருந்தை பரிமாறுவாங்க. இன்றைக்கும் அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. கருப்பு அப்படின்றது ஆபத்துலேருந்து நம்மளை காப்பாற்றணும். மதுரை அழகர் கோயிலில் கூட 18ஆம் படி கருப்பு அப்படின்ட்டு ஒரு சாமியை வந்து அந்த பகுதி மக்கள் ரொம்ப பயபக்தியோடு அதை வந்து கொண்டாடுவாங்க. அது ஒரு குறிப்பிட்ட நாள் தான் அந்த 18ஆம் படி கருப்பு கோயிலை அந்த படிக்கட்டே திறக்கும். அதை வந்து ரொம்ப நம்பிக்கையோடு இன்றைக்கி அந்த நம்பிக்கையை மட்டும் கொண்டு வந்து ஒரு பெரிய ஆரவாரத்தை கொடுக்காம இந்த டைரக்டர் வந்து ஒரு சமூக பிரச்சனையை எடுத்து அதில் கையாண்டிருக்காரு. அது கோர்ட்டு கேஸு, அதில் ரொம்ப நாளாக அந்த கேஸு தீர்ப்புக்காக காத்துக்கிட்டு அந்த கோர்ட்டு கேஸுக்காக அலைகிற அப்பாவும் மகளும் அந்த தீர்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க எவ்வளோ தூரம் ஏமாற்றப்படுகிறார்கள் அப்படிங்கிறத ரொம்ப படிப்படியாக அதை வந்து காமிச்சிருப்பார். அதுக்கு காரணமாக ஒரு வக்கீலும் அதுக்கு உடந்தையாக ஒரு நீதிபதியும் இருக்கிற மாதிரி. ஒரு நீதிபதியை இந்த மாதிரி காட்டுறது வந்து ரொம்ப அபூர்வம். அதை வந்து ரொம்ப தைரியமாக அதை எடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த கோர்ட்டு கேஸுக்காக காத்திருக்கவங்கள ரொம்ப அழகாக அதில் காமிச்சு அதில் ஒரு வழக்கறிஞராக சூர்யா வர்றார். அவர் வந்து நேரடியாக ஜெய்பீம் லாயர் மாதிரி வந்து அந்த கிளைண்ட்டுக கூடயே சுற்றிக்கிட்டு இருந்து அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் செஞ்சு அந்த கேஸை வந்து ஜெயிக்க வச்சு இருக்கிறப்ப அந்த ஜெய்பீம் படத்தில் கடைசி காட்சியில் அவ்வளோ சந்தோஷப்படுவோம். ஆனால் இதில் அதே தான் ஜெய்பீமில் வந்த மாதிரி லாயராக தான் சூர்யாவும் வர்றார். வந்து அவங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாரு. ஆனால் அதில் வந்து ஒரு கருப்பு சாமி மாதிரி அவர் வர்ற மாதிரி காமிச்சதான் மக்களுடைய இன்னொரு வகையான உணர்வையும் சேர்த்து அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ரொம்ப அழகாக ஆர்ஜே பாலாஜி கொடுத்துருக்காரு. ஆனால் அதுலேயும் சில அரசியல் இதெல்லாம் இடையில சம்மந்தம் இல்லாமல் இடையில போட்டிருப்பார். பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிறது எதுக்காக வருதுன்னே தெரில, ஆனால் வரும். ஆனால் அன்றைக்கி அது பெரிய தீமையாக காமிச்சார். ஆனால் இன்றைக்கி அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா இன்னும் தான் ஓடிக்கிட்டு தான் இருக்காது. இன்னும் 20 ரூபா வசூல் பண்ணுறாங்கன்னு வேறு சொல்கிறானுங்க இப்போ. அதனால் அந்த அரசியல் இதை இடையில காமிச்சார். அதே மாதிரி லியோ காப்பின்னு ஒரு காட்சி எடுத்து காமிச்சிருப்பார். இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா பில்டப்புக்காக சேர்த்ததான். ஆனால் இருந்தாலும் ஒரு நீதிமன்றத்தினால் பாதிக்கப்படக்கூடிய சாதாரண மக்கள் படக்கூடிய வேதனையை ரொம்ப அழகாக அதில் சொல்லியிருக்காரு. அதில் வந்து என்னுடைய அன்பு தோழர் பிரகதீஸ்வரன் ஒரு கேரக்டரில் நடிச்சிருப்பார். ரொம்ப அழகாக அதுலேயும் வந்து ஒரு அழகான ஒரு வசனம் அந்த டைரக்டர் கொடுத்துருப்பார். அந்த கருப்புசாமி கோயிலை வந்து அவர் கடந்து போகிறப்ப ஒரு வாக்கியம் சொல்லிட்டு போவார். இவரும் ஏதோ கேஸ் விஷயமாக தான் வந்திருப்பார் போல இருக்கு, அதை இழுத்தடிச்சிருப்பாங்க, அதனால தான் இங்கேயே உட்காந்து சிலையாக போயிட்டார். சாமியே அன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்தாலும் அவருக்கு இந்த நிலமை தான்
அப்படிங்கிறத ஒரு சர்க்காஸ்டிக்கான ஒரு வசனத்தில் அதில் கொண்டு போயிருப்பார். அதனால் இன்றைக்கி வந்து ஒரு படம் மக்கள் எதை எதிர்பார்க்குறாங்க, மக்களுடைய ரசனை இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸு நம்மளை அறியாமல் நம்மளை வந்து காப்பாற்றும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து ஆழமாக ஊனியிருக்கு. ஆனால் அந்த எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் வந்து நேரடியாக கோர்ட்டில் வாதாடாது. ஒரு மனுஷன்தான் வந்து வாதாடி அதை ஜெயிக்க முடியும். ரெண்டையும் அழகாக மிக்ஸ் பண்ணி ரொம்ப அருமையாக கொடுத்துருந்தாரு. ரீசெண்டாக பார்த்தேன். அதனால் அந்த படத்தை வந்து ஏதோ ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நான் பேசலை. ஒரு படத்தை பார்க்குற அளவுக்கு இன்றைக்கும் மக்கள் வந்து பொறுமையாக இருந்து ஒரு படத்தை ரசிக்கிற அளவுக்கு திரைப்பட அரங்குகளில் இன்றைக்கி கூட்டம் அதிகமாக இருக்கிறத பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த ரீல்ஸு ஷார்ட்ஸு இதை பார்த்து மக்களுடைய மனசு மழுங்கி போச்சு அப்படிங்கிற உணர்வுலேருந்து நான் மாறுபட்டு சொல்கிறேன். 2 மணி நேரம் 1 மணி நேரம் ஏன் பட்டிமன்றமே நாங்கள் வந்து புத்தக கண்காட்சியில் 2.5 மணி நேரம் நடத்துகிறோம். 3 மணி நேரம்லாம் நடத்தியிருக்கோம் பட்டிமன்றம். ஒரு ஆட்கள் கூட கலையாமல் அந்த பட்டிமன்றத்தை இருந்து கேட்பாங்க. யாருமே இடையில ஒரு ஃபோன் கூட பார்க்காம மக்களால் அந்த மாதிரி ஒரு கவனத்தை 3 மணி நேரம் ஒருமுகப்படுத்த முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையிலேருந்து நம்ம தளர்ந்து போக வேணாம். அதனால் திரைப்படங்களை நம்ம இந்த மாதிரி ரசித்து பார்ப்போம். நல்ல திரைப்படங்களை கொடுக்கணும்ட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய டைரக்டர்களை, நடிகர்களை, காரணம் ஒரு நடிகனுக்காக படம் ஓடுது, ஒரு டைரக்டருக்காக படம் ஓடுதுங்கிறதெல்லாம் மாறிடுச்சு. காரணம் ஒரு டைரக்டர் நல்ல படம் கொடுப்பாரு, அடுத்து அதே டைரக்டருடைய படம் வந்து சுத்தமாக மக்களால் வெறுக்கப்படும். ஒரு நடிகருடைய படம் திடீர்னு பயங்கரமாக ஓடும், அடுத்த படம் அப்படியே மண்ணை கவிரும். அதுக்கெல்லாம் நான் உதாரணம் சொன்னால் அந்த நடிகர்களும் டைரக்டர்களும் கோச்சிக்கிடுவாங்க. இருந்தாலும் ஒரு நடிகருக்காகவோ டைரக்டருக்காகவோ படம் இன்றைக்கி ஓடுறதில்ல. நல்ல கருத்தை யார் சொல்லுகிறார்களோ, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிற திருக்குறளுக்கு தகுந்த மாதிரி மக்கள் இன்றைக்கி நல்ல படத்தை வரவேற்கிறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து.